இல்லை பேசி முடிச்சிருக்கேன். இல்லை பொலிட்டிக்கல் பேசல சார், நான் ஜென்ரலாக பேசுகிறேன். ரஞ்சித்தை நான் வந்து யாரையுமே காணோம். போலி போராளிகள் பாஸ்போர்ட் மறந்துட்டாங்களான்னு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, குரு சோமசுந்தரம், அனுமோல் ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் பாரிஸ் கெஃபே. இந்த திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பிரசாத் லேபில் நடைபெற்றது. அப்போது மேடையில் பேசிய நடிகர் விஜய் விஸ்வா, பல்வேறு திரைப்படங்கள் நீண்ட வருடங்களாக ரிலீஸ் ஆகாமல் உள்ளன. என்னுடைய படங்களில் கூட 4 இன்னும் ரிலீஸ் ஆகாமல் உள்ளன. திரையரங்குகள் கிடைக்காததால் தான் இந்த நிலை நீடிக்கிறது. எனவே தமிழக அரசு சார்பில் வெற்றி என்ற பெயரில் புதிய OTT தளத்தை தொடங்கி வெளியாகாமல் உள்ள படங்களை அதில் வெளியிட வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய்க்கு கோரிக்கை வைத்தார். இன்னொரு ஹீரோ எங்க படத்துல தேங்க்ஸ் எழில். ஆல் சப்போர்ட். அவர் எழில் பண்ண சப்போர்ட் வந்து அவரோட தம்பி, டைரக்டரோட தம்பி, பட் ஆல் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. ஓகே, கம் டு த பாயிண்ட். தமிழ்நாட்டில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அண்ணாவுக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள், முன்னாடி இருந்த கடந்த காலங்களில் வந்து நிறைய வந்து படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. நிறைய படங்கள் ரிலீஸ் வெயிட் இருக்கு. முக்கியமாக சொல்லலாம், எனக்கே 4 படம் ரிலீஸ்க்கு இருக்குன்னா, என்னை விட நல்ல திறம்பட நடித்த நடிகர், தயாரிப்பாளரோட படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. ஸோ என்னுடைய துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அண்ணா மற்றும் என்னுடைய அண்ணன் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அண்ணாவுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் என்ன வைக்கிறேன்னா, ஒரு ஸ்பெஷல் OTT தமிழ் கவர்மெண்ட் சார்பில் நீங்கள் வைக்கணும்னு நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அந்த OTTல இது வரைக்கும் தயாரித்த படங்கள், வெளியாகாத படங்களை நீங்கள் ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்க்கு அனுமதிக்கணும். இதுக்கு முன்னாடி எப்படி OTT போனாலும் தனியாக பண்ணிக்கலாம், தேட்டர் போனாலும் தனியாக பண்ணிக்கலாம் ஒரு ஸ்கீம் இருந்ததோ, அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா தேட்டர் கிடைக்கிறது இல்லை. நாங்கள் தேட்டர் ஓனர்ஸை தப்பாக சொல்லவே இல்லை. தேட்டர் ஓனர்ஸ் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறீங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு உண்மையான வழி என்னன்னா, கேமராவில் சொல்லக்கூடாதுன்னு கூட பரவாயில்ல, ஒரு தயாரிப்பாளருக்கு, இயக்குனருக்கு மட்டும்தான் தெரியும் தேட்டர்ஸ் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. தேட்டர் கிடைக்காம நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. ஸோ அதனுடைய ப்ரொடியூசர்ஸோடைய லைஃப் என்ன ஆகுது, வட்டி என்ன ஆகுதுன்றதெல்லாம் கால்குலேஷன் கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம் தான். நான் உங்ககிட்ட சொல்கிற ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தயவு செய்து இந்த விஷயத்த இமீடியட்டாக நீங்கள் வந்து பண்ணணும். ராஜ்பவன் அண்ணா ஒண்டர்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கள் துறை அமைச்சர் நீங்கள், உங்கள்கிட்ட பர்சனலாகவும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து வெற்றி OTT அப்படின்னு கூட ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாமல் இருக்க எல்லா படமும் ரிலீஸ் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க, பயனடைவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசிய அவர், கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் குரல் கொடுக்கும் பொய் போராளிகள் இந்த விவகாரம் குறித்து ஏன் குரல் கொடுக்கவில்லை? எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் தான் ரஞ்சித். அதற்காக நான் வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டுள்ளேன். இருப்பினும் எல்லா விஷயத்திற்கும் குரல் கொடுக்கும் அவர் கூட இதற்கு எதிராக பேசவில்லை. சமூக வலைதளங்களில் தேடி பார்த்தேன், அவர்களை காணவில்லை என்று தெரிவித்தார். விஜய் விஸ்வாவின் பேச்சு நிகழ்ச்சிக்கு சம்பந்தம் இல்லாமல் செல்வதை அறிந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அவரை தடுத்து நிறுத்திய போதிலும் சொல்ல வந்ததை முழுதாக பேசிவிட்டே அங்கிருந்து நகர்ந்தார். சம்பந்தம் இல்லாத கேள்வி கேட்கலாம், ஆனா கேட்க எனக்கு உரிமை இருக்குன்றதால நான் கேட்கிறேன். நேற்று தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பரபரப்பட்டுருக்கு. ஒரு 3 பேரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க நம்ம பக்கத்து ஸ்டேட்ல. சில போலி போராளிகள் வந்து ஆனா ஊனா வந்து போர்லாம் கொடுத்துருப்பாங்க. எங்க இருக்காங்கன்னே தெரியல. அவங்களாம் ஒரு வாய்ஸ் கூட கொடுக்கல. என்னோட முதல் படம் வந்து மிஸ்டர் ரஞ்சித் சார் வந்து எனக்கு முதல் படத்தோட டைரக்டர். அந்த பேசி முடிச்சிருக்கேன். இல்லை பொலிட்டிக்கல் பேசல சார், நான் ஜென்ரலா பேசுறேன். ரஞ்சித் அண்ணா வந்து என்னோட முதல் படத்தோட இயக்குனர். எனக்கு முத வாய்ப்பு கொடுத்த முதல் இயக்குனர் ரஞ்சித் அண்ணா. அவரோட வந்து நான் வந்து எப்பயுமே வாழ்க்கை கூட கடமைப்பட்டிருக்கேன். ஆனா மற்ற விஷயத்துக்கெல்லாம் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் ஒரு வீடியோ பாக்குறேன், எங்க ராஜ்மோகன் சார் வந்து தலித்துனே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஓகே, நல்லதுதான், குரல் கொடுக்கறது நல்லதுதான். நேற்று தமிழர்கள் 3 பேர் போட்டிருக்காங்க. இப்போ கூட செக் பண்ணேன், அதுல காணோம், ட்விட்டர்ல காணோம், யாரையுமே காணோம். போலி போராளிகள் பாஸ்போர்ட் மறந்துட்டாங்களான்னு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எல்லாத்துக்கும் குரல் கொடுங்கன்னு சொல்றேன். எல்லாத்துக்கும் குரல் கொடுங்க. இந்த ஸ்டேஜ்ல ஏன் அதை நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாம் வந்து ஜாதியை கடந்து வந்துட்டோன்ற விஷயத்துல ஜாதியில இன்னும் லாக் ஆயிக்கான்ற விஷயத்த நான் சொல்ல வரேன். பின்னர் ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வரும் கௌசல்யா சங்கர் மேடையில் பேச அழைக்கப்பட்டார். அப்போது இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு சிறிய நெருடல் உள்ளது. நடிகர் விஜய் விஸ்வா பேசும்போது போலி போராளிகள் என்று குறிப்பிட்டார். அவ்வாறு கூறுவதற்கு அவர் சரியான நபரா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீங்கள் கூறியதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என தெரிவித்தார். அவர் பேசும்போது போலி போராளிகள்னு சொன்னாரு. அந்த வார்த்தை சொல்றதுக்கு நீங்க சரியான நபரா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை நீங்க சொன்னதை நான் வன்மையா கண்டிக்கிறேன்.
எந்த தோழர்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது. 10 வருடமா எந்த அரசியலும் தெரியாத ஒரு பெண்ணை இந்த சமூகத்துல தன்னோட கால்ல நின்னு வளர்றதுக்கு உறுதுணையா இருந்தவங்க தான் தோழர்கள். அப்படி இருக்கிறவங்க தான் போராளிகள். நீங்க சொன்ன மாதிரி அவங்க இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்கல, இந்த விஷயத்துக்கு தான் குரல் கொடுத்தாங்கன்னா இந்த சமூகம் அதே போல அவங்க போராடுற விஷயங்களுக்கு எல்லாரும் குரல் கொடுத்தாங்களா? தப்பா சொன்னீங்கன்னு சொல்ல, அப்படி குரல் கொடுத்தாங்களா? மத்தவங்களும் அதே விஷயங்களுக்கு குரல் கொடுத்தாங்களா அப்படின்னு நீங்க நிரூபிச்சா மத்த எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுப்பாங்க. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் சிலரும் விஜய் விஸ்வா பேசியது தவறு என்று சுட்டிக்காட்டியதால் அவர்களிடமும் அந்த நடிகர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் நிகழ்ச்சி மேடையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.